पादयुग्मदरसीरुहभृङ्गराजम् त्रह्यन्तयुग्मकृतभूरि परिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये என்னுயிர்தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் உனக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி கடகோபன் சேனைநாதன் நமுத திருமகள் இவரை முன்னிட்டும் பெருமான் திருவடி கருணைகின்றேனே समस्त जननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रीयसीं श्रीनिवासस्य करुणाविवरूपिणीं कमप्यनवधिं वन्दे करुणावरुणामयीं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् द्विजन्वमेरेव ददाद्वदीया दया तरङ्गावसराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेमदेवम् उपवेदिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् சுரக்கும் திருவுணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றரவோடும் அடியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யாம் அறம் சேரும் ஒரு கலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுவினே. கலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுவினே. ஆச்சாரிய கோஷ்டியிலே உயர்ந்ததான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெருமைமிக்க ஆச்சாரிய சந்ததியிலே நடுநாயகமான ரத்னம் போலே பெரிய ஹாரத்துல எப்படியானது நடுவுலே சாத்தம்படும்படியானதான டாலர்னு சொல்லும்படியான ரத்னம் இருக்கே, அதுக்குத்தான் இன்னும் அழகும் மெருகும் பெருமையும் அதிகம் போல அமுனா தபனாதிசாயுகும்னா எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி என்று ஸ்ரீ நிகமாந்த தேசன் அனுபவித்தார் போலே நாயக ரத்னமாய் விளங்கக்கூடியவர் நம்முடைய ஸ்ரீபாஷ்யகாரர் என்று சொல்லும்படியான உயர்ந்த ஆச்சாரியருடைய திருநாமங்கள் ஏற்பட்ட வைபவத்தை போன வாரம் அனுபவிச்சோம். இளையாழ்வார் என்னும் ராமானுஜன் என்னும் லக்ஷ்மணன் என்னும் இவருக்கு அவதாரத்திலே திருநாமங்கள். பின்னால் சந்நியாசாசிரமத்தை சீகரிச்சுக் கொண்டு உயர்ந்த சன்னியாசியாக பேரருளாலினாலே அனுகிரகிக்கப்பட்டதனால யதிராசர் என்னும் ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் திருவரங்கன் உகய விபூதியையும் ராமானுஜருக்கே என்று தான் ஆக்கி கொடுத்த போது உடையவர் என்று திருநாமம் சாற்றினான். திருக்கோட்டியூர் நம்மிடத்திலே பலகால் சென்று பரிசமப்பட்டு தான் பெற்றதான திருவட்டாட்சரம் சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை சிஷ்யர்களுக்கெல்லாம் வாரி இறைத்த போது அப்பொழுது என்ன பெரிய திருவுள்ளம், எவ்வளவு பெரிய திருவுள்ளம் என்று திருக்கோட்டியூர் நம்பியவருக்கு எம்பெருமானார் என்ற திருநாமத்தை சாத்தினார். பின்னால் ஸ்ரீபாஷ்யத்தை விஸ்தாரமாக அருளி செய்த போது ஸ்ரீபாஷ்யகாரர் என்றதான திருநாமம் ஏற்பட்டது. இப்படியா ஸ்ரீபாஷ்யம் என்ற திருநாமம் சரஸ்வதி தேவி கொடுத்ததாய் அதனாலே ஏற்பட்டதான ஸ்ரீபாஷ்யகாரர் என்ற திருநாமம். இப்படி ரொம்ப விசேஷமாக திருநாமங்கள் இவருக்கு அமைஞ்சதான ரீதியை பார்த்தோம். பெருமாள் அளித்ததான திருநாமம், ஆச்சாரியர்கள் அளித்ததான திருநாமம், சாட்சாத் சரஸ்வதி தேவியா அவளே கொடுத்த திருநாமம், இப்படி பல உயர்ந்த திருநாமங்களிலே எல்லா திருநாமமும் ரொம்ப விசேஷமா இருந்தாலும் அதிலே ராமானுஜன் என்ற திருநாமத்துக்கு ஏற்றம் மிகவும் அதிகம் என்று நம்முடைய ராமானுஜன் என்று பூர்வாச்சாரியர்கள் ராமானுஜன் என்ற திருநாமத்திலே ரொம்ப விடுபட்டு இருந்தார். மற்ற திருநாமங்களுக்கும் ஏற்றம் இருந்தாலும் ராமானுஜன் என்ற திருநாமத்துக்கு ரொம்ப ஏற்றம் அதிகம்ன்றதுனால திருவரங்கத்தமதனார் இவருக்காக ராமானுஜன் நூற்றந்தாதி என்று, அது எதிராஜ நூற்றந்தாதி என்றோ உடையவர் நூற்றந்தாதி என்றோ எம்பெருமானார் நூற்றந்தாதி பாஷ்யகாரர் நூற்றந்தாதி என்று சாதிக்காம ராமானுஜன் நூற்றந்தாதி என்று ராமானுஜன் திருநாமத்திலே இருக்கிற ஊற்றத்தாலும் ஏற்றத்தாலும் திருவுள்ளப்பட்டு நூற்றந்தாதி என்று ராமானுஜருடைய வைபவத்தையே ராமானுஜரே தாமே திருவுள்ள முகக்கும்படிக்கு அவரிடமே சமர்ப்பித்து அவரே ஆதரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக அற்புதமாக 108 பாசுரங்களினாலே ராமானுஜ வைபவத்தை உலகமுறைய செய்து வைத்திருக்கிறார். அதுல ராமானுஜன் சொல்லுவினே
ஒன்னும் சொல்ல வேற ஒன்னும் வேண்டாம். எம்பெருமானுடைய திருநாமத்தை காட்டிலும் ஏற்ற மிகுந்ததா இருக்கும் நம் ஆச்சாரியருடையதான திருநாமம். எம்பெருமானுடையதான திருநாமத்தை சொல்லும் போது ஸ்ரீ நம்மாழ்வார் ஓர் ஆயிரமாய் உலகழிக்கும் பேர் ஆயிரம் கொண்டதோர் வீடுடையம். ஒரு திருநாமம் ஓர் 1000 விதமா ரட்சிக்கும். அப்படியாகும் எம்பெருமானுக்கு சாஸ்திர திவ்ய திருநாமங்கள் உண்டு. 1000 திருநாமங்களும் 1000 விதமாக ரட்சிக்கக்கூடியதான மகாபிரபாவமுடையவன் எம்பெருமான். அவனுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கு என்று அருளை செய்கிறார் நம்மாழ்வார். ஓர் ஆயிரமாய் உலகு அழிக்கும் பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையன். காராயின காலனன் மேனீனன் நாராயணன் நங்கள் பிரானவனே. நாராயணனுடையதான திருநாமம் 1000 ஒன்றென்றும் 1000 ரட்சிக்கும். இப்படி 1000 திருநாமங்கள் உண்டு என்பதாக ஏற்றம். எம்பெருமானுடைய திருநாமத்தை போல ஏற்றமுடையது ஸ்ரீ ராமானுஜன் என்றதான திருநாமம். அதுவே இந்த ஆச்சாரியருக்கு நமக்கெல்லாம் நித்தியானுசந்தானமாக இருக்க வேண்டும் என்று இந்த ராமானுஜருடைய திருநாமத்தினுடைய ஏற்றத்தை நினைச்சுதான் அந்த காலத்திலே சாதாரணமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கிரகங்களிலே ஏதாவது ஒரு பத்திரிகை எழுதுவது, ஏதாவது ஒரு விசேஷம், ஏதாவது ஒரு கைப்பிரதியாக தொடங்க ஆரம்பிச்சாள்னா அதுல ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்றதான தலைப்பிட்டுத்தான் எழுதும் வழக்கம். மற்ற திருநாமங்கள் உண்டா இருந்தாலும் பாஷ்யக்காரருக்கு ராமானுஜன் என்ற திருநாமமே ஏற்றமுடையது என்பதாக ராமானுஜன் என்ற திருநாமத்தை உள்ளடக்கித்தான் ராமானுஜ துவயம் என்றும் நம்ம பிரிவாள் அனுசந்தானம் பண்றது. எப்படி எம்பெருமான் விஷயத்திலே துவயம் உண்டு, அந்த துவயமானது சகிருத் உச்சிதம் ஏனா என்று ஒரு முறை சொன்னா போறோம். சகிருத் உச்சிதோ மந்திரா சம்சாரதாரகோ பவதி. துவயமானது எம்பெருமான் விஷயத்திலே சொல்லப்பட்ட துவயம் என்கிறதான இந்த மந்திரம் ஒரு முறை சொன்னால் இவனை நிச்சயம் சம்சாரத்தை கடத்தி வைக்கும் என்றெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காளோ அப்படியாக்கும் ராமானுஜன் என்றதான திருநாமத்திலும் ஒரு துவயம் உண்டு என்று பூர்வாச்சாரியர்கள் ரொம்பவும் விசேஷமாக ஆதரித்து போவது உண்டு. அது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்னும், அதுக்கு முன்வாக்கியம் ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தியே என்று முன்வாக்கியம், அடுத்த வாக்கியம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்பது. எப்படி பெருமாள் விஷயத்திலே இப்படி ஒரு வாக்கியம் உண்டோ அதே போல ராமானுஜன் விஷயத்திலும் இந்த திருநாமம் உண்டு. இந்த மந்திரத்துக்கு ரொம்ப பெருமை. இதை மீண்டும் மீண்டும் சொல்றவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் க்ஷேமங்களும் உண்டு. இதற்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்றேன். ராமானுஜனுடைய திருநாமத்தினுடைய நான் துவயத்தினுடைய ஏற்றத்தை ஸ்ரீ சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருந்த காலத்துல சுவாமி தேசிகனை ரொம்ப அவசரமாக ஸ்ரீரங்கத்துக்கு வாதத்துக்கு வர சொன்னா பெரியவாச்சான் பிள்ளை முதலான மகான்கள். எதற்காக என்னால் ஆலயம் என்பது ரொம்ப வைதிகமானது. வைதிகமான ஆலயத்துல எல்லாம் வைதிகமான பிரக்கிரியைகள் தான் இருக்கணும். இப்பொழுது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலை ஆக்கிரமிச்சுண்டு இங்க ஆழ்வார் பாடல்களை கொண்டு வந்து சேர்த்து அதை பிரமாதமான பெரிய அமக்களமா அது ஒரு பெரிய விபவமா நடத்திட்டு இருக்கா. இது மொத்தம் தமிழ் பாசுரம். தமிழ் பாசுரம் என்பது அது பரம வைதிகம் ஆக முடியாது. வேதத்திலே சொல்லப்பட்டதான கருமாக்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டது இதை மாத்திரம்தான் ஏதக்க முடியும்னு தமிழ் பாசுரத்துக்கும் ஆழ்வார்களுக்கும் எந்த பிரவேசமும் கோவிலுக்கு தகவே தகாது. இது கோவிலுடையதான பவித்திரத்தை குறைக்கிறது, கெடுக்கிறதாகும். அதுவும் ஆழ்வார்களுடையதான அவதாரங்களும் எல்லாரும் பிராமணோத்தவர்கள் இல்ல. அவளுடையதான சரித்திரங்களும் விசித்திரமாக சாமான்யமாகவும் பலவும் இருக்கு என்பதனால ஆழ்வார்களையும் ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளையும் கோவில்களிலே புகவிடுவது மகா தப்பு. இது கோவில்களுடையதான புனிதத்தை கெடுப்பதா இருக்கும். அதனால இதை நிறுத்தியே ஆகணும்னு இது நிறைய அத்வைதிகள் முக்கியமாக வாதத்துக்கு வந்தா. அந்த அத்வைதிகளை தடுக்க முடியல, அவளுடைய வாதங்களை எதிர்த்து நிற்க முடியல. அப்பொழுது அவசரமாக சுவாமி தேசிகனுக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சு தேவர் ஒருத்தரால்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உபய வேதாந்த சம்பிரதாயத்தை ஆழ்வார்களுடையதான ஸ்ரீசக்தியோட சேர்ந்து ரட்சிக்க முடியும், அவசியம் வந்து வாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு கூப்பிட்டா. அவங்க தேசிகன் ரொம்ப அவசரமாக ஸ்ரீரங்கத்துக்கு வெளியாச்சு. மேற்கொண்டு வாதம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச போது அந்த அத்வைதிகளோட வாதம் பண்ணுவதற்கு ஆரம்பிச்சா சுவாமி தேசிகனுக்கு வாக்கே வரல. தேசிகனுடைய வாக்கு வர முடியாத அளவுக்கு துர்தேவதைகளை ஏவி
சுவாமி தேசிகனுடைய வாக்கு கட்டுப்படுத்திட்டாலாம். தேசிகன் வாதம் பண்ண போனவருக்கு வாக்கு வரலையேன்னு கொஞ்சம் பிரமிச்சு போய் இது என்னவா இருக்குன்னு யோசிச்சு, இதெல்லாம் அவர்கள் ஏவி விட்டதான மந்திரங்களா இருக்கு, இல்ல இத்தனை மந்திரங்களையும் துவம்சம் பண்றதுக்கு ஒரு மந்திரம் நமக்கு இருக்கு என்பதாக இது ஸ்ரீமத் ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்றதான இந்த மந்திரத்திலே சுவாமி தேசிகனுக்கு சென்ற ஊற்றத்திலும் அவ்வளவு ஆசையிலும் அந்த பக்தியிலும் எல்லா மந்திரத்தை காட்டிலும் எல்லா விதமான நன்மைகளை செய்யக்கூடியது ராமானுஜ மந்திரமா இருக்கும் என்பதனால இந்த ராமானுஜ மந்திரத்தை நம்முடைய திருவள்ளத்தினாலே ரொம்ப பக்தியோட ஸ்ரீபாஷிகார ஸ்மரிச்ச அந்த க்ஷணத்திலேயே சுவாமிக்கு திருவாக்குல கட்டி இருந்ததான அந்த ஏவி இருந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடி இருந்த மாத்திரம் இல்ல, அது எதுவே வாதம் பண்ணுவதற்காக யாரு இந்ததான ஒரு துஷ்ட காரியத்தை பண்ணாலும் அவளுடைய வாயெல்லாம் கட்டி போச்சான். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சு அவள் எல்லாம் மேற்கொண்டு வாதம் பண்றதுக்கு இவர் அனுகிரகிச்சு அவ வாதம் பண்ண ஆரம்பிச்சா என்பதாக நம்ம குரு பரம்பரையிலே சுவாமி தேசிகனுடையதான ராமானுஜ பக்தியையும் அது ராமானுஜன் என்றதான துவயம் உண்டே அந்த அந்தரத்தினுடையதான மகாபிரபாவத்தையும் இதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு கதையினாலே அங்க காட்டி கொடுத்திருக்கா. அப்படியாக்கும் இருக்கு ஸ்ரீமத் ராமானுஜருடையதான திருநாம வைபவம். ராமானுஜன் என்றதான திருநாமத்துக்கு என்ன ஏற்றம் என்று சொன்னால், ராமானுஜன்னா யாரு, எப்படி ராமன்னா யாரு, கிருஷ்ணன்னா யாரு, நிருசிம்மன்னா யாரு என்று நாம் சரித்திரங்களிலே பார்க்கிறோமோ அதுபோல ராமானுஜன் என்னால் யாரு என்றால் ராமானுஜன் என்பது பொதுவாக லக்ஷ்மணர் தான் சொல்லும், இளைய பெருமாளைத்தான் சொல்லும். ஆனால் ராமனுக்கு தம்பியாக பிறந்தவர்கள்னு சொன்னா பரதனையும் சொல்லும், லக்ஷ்மணையும் சொல்லும், சத்ருக்னாழ்வானையும் சொல்லும். ராமனுக்கு தம்பியாக பிறந்த 3 பேரையும் சொல்லக்கூடியதான திருநாமத்தினாலே இவருக்கு நாமகரணம் செய்து வைத்தாரே திருமலை நம்பிகள். என்ன திருவுள்ளத்தினாலே செய்து வைத்தார் என்றால் அந்த ராமனுடையதான தம்பிகள் என்ன விதமான பெருமையோட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு உதாரண புருஷர்களாக ராம பக்தர்களாக இருந்தாலோ அப்பேற்பட்டதான பெருமையெல்லாம் உலகத்திலே தாமும் கொண்டாடி தாமும் அனுஷ்டிச்சு உலகத்தார் எல்லாரும் அனுஷ்டிக்கும்படியாகவும் கொண்டாடும்படியாகவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ரசமானதான இந்த விஷயத்தை நிலைநாட்ட போறவரின் திருவுள்ளத்தினாலே திருமலை நம்பிகள் இவருக்கு ராமானுஜன் என்றதான திருநாமத்தை அனுகிரகித்தார் என்று பெரியவாள் திருவள்ளும். ராமன் என்று சொன்னாலே ரொம்ப அழகன் அர்த்தம். அழகன் என்னால் ரூபத்தினாலும் குணங்களினாலும் அழகன். அதான் ராமாயணத்திலே ராமனுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு பெரிய ஏற்றத்தை சொல்லி வச்சு அது வசிஷ்ட பகவான் தியானிச்சு பார்த்தார். சாட்சாத் சர்வேஸ்வரன் அவதரிச்சிருக்கான். அவதரிச்ச அவனுக்கு 1000 திருநாமங்கள் உண்டு. எத்தனை திருநாமங்களிலே இவனுக்கு எந்த திருநாமம் பொருத்தமா இருக்கும் என்று அந்த குழந்தைய நிலமேக சாமனாய் அப்படியே ஒரு மனுஷ குழந்தை போலேயே தன்னை சாவிச்சுண்டு வந்து அவதரிச்சிருக்கிற சர்வேஸ்வரனுக்கு என்ன திருநாமம் பொருந்தும் என்று ரொம்பவும் தியானிச்சு பார்த்தார். எந்த திருநாமத்தை காட்டிலும் ராமன் என்ற திருநாமம் ரொம்ப பொருத்தமா இருக்குமே, இவன் அழகனா இருக்கானே, ரமந்தோ யோகினோயஸ்மின் சிதானந்தே பராத்மனின்னு எந்த சர்வேஸ்வரரான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே ருஷிகள் எல்லாம் ரமிச்சு தன்னுடையதான சர்வபாவத்தையும் அவனுக்கே என்று சமர்ப்பிக்கிறாளோ அப்பேற்பட்டதான ருஷிகளுக்கு ரமணீயமான இருக்கக்கூடியவனானபடினாலே ருஷிகள் ரமிக்கும் ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம், விபவங்கள் எல்லாத்தையும் உடையவன் வந்து அவதரிச்சிருக்கான் என்பதனாலே இவனுக்கு ராமன்றதான திருநாமம் தான் பொருந்தும்னு அந்த அழக நினைச்சு அவன் எல்லாரையும் ரமிப்பிக்கிறவன் என்பதான அந்த கல்யாண குணத்தை நினைச்சு ராமன் திருநாமம் சாத்தினார் என்பதாக சொல்வது. ராமன் என்னால் அழகன்னு ஒரு அர்த்தம். எல்லாரையும் ரமயதீதி ராமஹா, எல்லாரையும் ரஞ்சிப்பிக்கிறவன் அர்த்தம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவன் அர்த்தம். ராமனுடையதான அழகையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் விக்கிரமங்களையும் பார்த்தா ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமனை வெறுத்தவான்னு ஒருத்தருமே கிடையாது. அதைத்தான் வால்மீகி பகவான் காட்டுறார். என் பிரபு ராமன், இந்த ராமனை வெறுத்தவா ஒருத்தரும் இல்ல, எல்லாருக்கும் விஷமான தெய்வம் அவன். அவனுடைய அழகும் குணங்களும் விக்கிரமங்களும் எல்லாருக்கும் பிடிக்கும். யார் அவனை ஒழிச்சே தான் வாழணும், அவனை ஒழிச்சுதான் தான் வாழணும்னு நினைச்சா அந்த ராவணன் கூட என்ன சொன்னான் கடைசியில,
சத்ரோ பிரக்ஷாத வீரியஸ்யா ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. என்ன அழகு என்ன அழகு. சண்டை போடுறதுன்னா இவனோட தானே சண்டை போடணும். என்ன விக்ரமம் என்ன பராக்கிரமம். அவன் சண்டை போடுற அழகை பார்த்து இப்பேற்பட்டவனோட சண்டை போடாம இழவனோடய நான் இத்தனை காலம் சண்டை போட்டனே, யார் யாரோடலாம் போட்டனே, அழகாதவனோடெல்லாம் போட்டனே, சண்டை போட தெரியாதவனோடெல்லாம் போட்டனே, இவனோடத்தானே நான் புரிய வேணும் என்று ராவணனும் ஆசைப்பட்டான் என்பதாக அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே சத்ரோ பிரக்யாத வீரியஸ்யா ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி அப்படின்னு என்ன அழகு. யுத்தம் பண்ற அழகுக்கு தோற்று சொன்னானாம் ராவணன். அப்படி தன்னுடையதான அழகாலும் குணங்களாலும் விக்ரமங்களாலும் ஒருத்தரையும் சந்தோஷப்படுத்துறவன், எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறவன் என்பதனால எப்படி செடி கொடியெல்லாம் ராமனை ஆசைப்பட்டது என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே சாதிப்பது. செம்பெருமான் வனவாசத்துக்கு புறப்பட்டா செடி கொடியெல்லாம் வாடி போச்சான். என் ராமனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோம் என்பதாக சொல்லுவார். அப்படியான ராமன் என்றால் அப்பேற்பட்ட அழகனாயும் அப்பேற்பட்ட பிரியனாயும் இருக்கக்கூடிய ராமனுடையதான தம்பிகள், அவளுடையதான அந்த ஒரு ராம பக்தி என்னவோ எல்லாத்தையும் உள்ளடக்கினது ஸ்ரீமத் ராமானுஜருடையதான பிரபாவமானபடினாலே ராமானுஜர் என்றதான திருராமன் சாத்தினாராம். அதுல இப்பேற்பட்ட ராமனுக்கு அனுஜர்களா இருந்ததா பரதாழ்வான் என்ன, இளைய பெருமாள் என்று சொல்ல முடியாத லக்ஷ்மணன் என்ன, அவருடைய திருத்தம்பியான சத்ருக்ன ஆழ்வான் என்ன, இவா 3 பேருடையதான அந்த ராம பக்தி இருக்கே, அந்த ராம பக்தி தான் அவ காட்டி கொடுத்த ராம பக்தி தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அது ஸ்ரீ வைஷ்ணவ ரசம், ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம். அது எப்படி என்னால் இளைய பெருமாளுக்கு லக்ஷ்மணன் திருநாமம் சாத்தினாராம் வசிஷ்ட பகவான். இப்போ லக்ஷ்மணன் என்னால் என்னன்னா அடையாளம் கொண்டவன் அர்த்தம். இதுல லக்ஷ்மணாழ்வானுக்கு என்ன அடையாளம் இருக்கு? அவர் பிறந்த போதே என்ன அவதாரம் இருந்தது, என்ன லட்சணம் இருந்ததுன்னா அது திருமேனி எல்லாம் அப்படியே ராமனுக்கே என்று வாழும்படியானதான, ராமனுக்கே என்று கைங்கரியம் பண்ணியே வாழ வேணும் என்றதான ஆசை, அந்த ராமனுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த திருமேனியினுடையதான அழகு, அந்த கைங்கரியத்தினுடையதான அழகு திருமேனியிலே தெரிஞ்சுதான். கைங்கரியத்தினுடைய அழகு திருமேனியிலே தெரியுமான்னா அது ஒவ்வொருத்தருடையதான சரீரத்தை பார்த்தே சரீர லட்சணத்தினாலே இவா இன்னபடி இருப்பாள் என்று பொதுவாகவே யாருமே சொல்லுவா. இவ ஒருத்தர் ரொம்ப தொப்பையன் தொந்தியமா ரொம்ப பிரமாதமா பெரிய குண்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரை பார்த்த மாத்திரத்திலே இவர் குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு காரியம் பண்ணவர் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியத்தானே தெரியுது. சிவருடைய முகத்திலே பார்த்தா எவ்வளவோ அசடு தானே ஒழியுது. அஜலுடைய முகத்திலே பார்த்தா ஒரே தீக்ஷணம் தீவிரம் அவளுடையதான சாமர்த்தியம் முகத்திலேயே தெரிகிறது. அந்த சரீரத்திலேயே சில பேர் பார்த்தா இவா மெதுவாத்தான் நடப்பா, இவா வேகமா கூட நடப்பா என்றெல்லாம் அந்த சரீரத்தை கொண்டே சொல்லிவிடலாம். அதுல இழைச்சிருக்கிறதும் பருத்திருக்கிறதையும் வச்சே அவளுடையதான குணவிசேஷங்களை சாமான்யமா சொல்லுவது உண்டு. அதுபோல எம்பெருமானுடையதான திருமேனியிலே எம்பெருமானுடைய திவ்ய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அப்படியே நிழலிட்டு கிடக்கும். அது ஆசிரித வாத்சல்யமும், ஆசிரித்தாள் என்றால் அப்படியே ஆசைப்பட்டு இருக்கிறதும், எம்பெருமானுடையதான ஞான சக்தி பலங்களும் சர்வேஸ்வரத்துவம் லோகம் எல்லாத்தையும் தன்னுடையதான ஒரு திவ்ய சங்கல்பத்தினாலே நிர்வகிக்கூடியதான மகாபிரபாவம், இதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியிலே அந்த காம்பீரியத்திலே அனாயாசமாக எல்லாரும் சேவிக்கும்படி இருக்குமோ அதுபோல லக்ஷ்மணாழ்வானுடையதான திருமேனி இளைய பெருமாளுடைய திருமேனியிலே ராமனுக்காகவே ராமபக்தி தான் ராம கைங்கரியம் தான் என்று அந்த கைங்கரியத்தினுடைய லட்சணத்தை திருமேனியிலே பார்க்கலாம். இந்த ரொம்ப இழைச்சி இருக்கிறவாளா இருந்தா அந்த இழைச்சி இருக்கிறவான்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பா, எந்த காரியத்துக்கும் அவசர மாட்டா, குனிஞ்சு நிமிந்து அவ வேலை செய்யறதுல ஒன்றும் தயங்க மாட்டான்றது சாமான்யமாவே சொல்லலாமோ இல்லையோ. அதவர் அந்த ராமபக்தியினாலே ராவனுக்கு கைங்கரியம் பண்றதே அவனுக்கு வடிவெடுத்து கிடந்தார் போல இளைய பெருமாள் இருந்ததுனால அத பின்னாலும் பாக்குறோம். நான் சாப்பிடல தூங்கல பெருமாளுக்கு அப்படியே கைங்கரியம், தூங்காம கைங்கரியம் பண்ணாராம், சாப்பிடாம கைங்கரியம் பண்ணாராம். அப்படி சொன்னா 14 வருஷம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாருன்னு. அந்த மாதிரியான கைங்கரியத்தை செய்யக்கூடியவர். அதாவது ஆத்மாவுக்கு லட்சணம் என்னன்னா அது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல ஆசைப்படுறதும் கைங்கரியத்தை பெருமாள் திருவுள்ளப்படி நடத்திட்டு இருக்கிறதும் தான் ஆத்மாவுக்கு லட்சணம்னு காட்டினார் இளைய பெருமாள். அதுவும் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் சொன்னார் போல பிரியாமல் அடிமை செய்ய வேண்டும், எல்லா காலத்திலும் அடிமை செய்ய வேண்டும், சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளும் செய்ய வேண்டும்
என்று இளையபெருமாள் ஆசைப்பட்டாரே, அந்த கைங்கரியத்தை அவர் நடத்தி காட்டுறது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு ஸ்ரீ ராமானுஜர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு சொல்லி கொடுத்து பரப்பி வைத்து இன்றளவும் பகவத் கைங்கரியம் எம்பெருமானுக்கு நிரந்தரமான அடிமை செய்வதுதான் ஜீவாத்மாவுக்கு பெரிய புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம் தான் மோட்சம். இந்த புருஷார்த்தம் தான் ஆத்மாவுக்கு சுவாவமாக ரொம்ப இனிக்கக்கூடியதான புருஷார்த்தம். சரீரத்தை அடைஞ்சிருக்கிற ஆத்மாக்களுக்கு அந்தந்த சரீரத்திலே என்னென்ன ஆசைகள் இயக்கங்கள்லாம் ஏற்படுமோ அதற்கு தகுந்தா போல ஏற்படும் ஆசைகள் இயக்கங்கள் இதெல்லாம் பாதிப்புகள் எல்லாம் அது கர்மாவினாலே ஏற்பட்டதான சரீரம் படுத்துற பாடு. இது சுத்தாத்மஸ்வரூபத்துக்கு பகவத் கைங்கரியம் மட்டும்தான் இனிக்கும். அதுதான் புருஷார்த்தம், அதுதான் மோட்சமாயிருக்கும். இந்த புருஷார்த்தத்துக்காகத்தான் மோட்சம் என்பதான பெரிய அந்த வைகுண்ட கஷேத்திரத்தை போய் அடைகிறோம். அந்த அந்த ஆசையும் அந்த கைங்கரியங்களும் இந்த பூலோகத்திலே இருந்தால் இந்த சரீரத்தோட இருந்த காலத்திலே ரொம்ப விக்னத்தோடையும் அது வேண்டாம்னு கூட துவேஷத்தோடையும் இருக்கும். அதனாலே பெரிய கைங்கரியத்தை செய்து கொண்டு எம்பெருமானோடைய நித்தியமாக வைகுண்டத்திலே எழுந்தருள் இருக்கும். இதுதான் ஜீவாத்மாவுக்கு மோட்சம் என்னும் மற்றவர்கள் சொல்ல முடியாததான மோட்சம் என்று சொல்ல முடியாத ஆத்ம தரிசனம் கைவல்ய அனுபவம் இல்லைன்னா இன்னும் ஆத்மாவே கிடையாது, ஆத்மாவான சுக துக்கங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படியே வெறும் கல்லு போல தன்னுடையதான நிலையில நிக்கிறது தான் மோட்சம் என்று இப்படி பல பேர் பல சித்தாந்திகள் நையாயிகர்களும் இல்ல பௌத்தர்களும் ஜெயினர்களும் இல்ல அத்வைதிகளும் தான் நானே பிரம்மமாகிறேன் என்று சுவானுபவத்திலே நிக்கிறது தான் மோட்சம் என்று இப்படியெல்லாம் சொல்றது எதுவும் மோட்சம் கிடையாது. இளைய பெருமாள் காட்டி கொடுத்ததான பகவத் கைங்கரியத்தை அனந்த காலம் எம்பெருமான் திருவுள்ள பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறது மாத்திரம்தான் மோட்சம் என்று சித்தாந்தத்தை லோகத்துக்கு சொல்லி கொடுத்தாரே. இதனால இப்ப ஏற்பட்டதான இளைய பெருமாள் சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ராமானுஜர் என்று அவருடைய திருநாமத்தை சாத்தினார் என்பது ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம், பரதாழ்வானுக்கும் ராமானுஜன் என்றுதான் திருநாமம். இது ராமானுஜன் என்றதான திருநாமம் பரதாழ்வானுக்கு உண்டு. இது ராமாயணத்திலையும் வரும். சுவாமி தேசிகனும் இதை பாதுகாசத்திலே சாதிக்கிறார். ராமானுஜௌதௌ நனு பாரதந்திரியாது. பரதாழ்வானும் ராமானுஜன் தான், இளைய பெருமானும் ராமானுஜன் தான். ரெண்டு ராமானுஜர்களும் என்ன காட்டினான்னா எம்பெருமானுடையதான திருமேனிக்கு அனித்தாக கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டிருக்க வேணும் என்று அதுல இளைய பெருமாள் தான் முதல்ல நின்று காட்டினார். பரதாழ்வான் என்ன காட்டினார்னா, நான் சொன்ன ஆக்ஞை என்னுடைய ஆக்ஞை பிரகாரம் என்னுடைய ஆக்ஞை பிரகாரம் தேசத்தை ஆண்டு கொண்டு வர வேண்டியது. அதுல உன்னுடையதான அண்மைன்றது ஒண்ணும் இல்லை. எங்க இருந்தாலும் இங்கிருந்து கைங்கரியம் பண்ணணும்னா இங்கிருந்து கைங்கரியம் பண்றா போல, அங்கிருந்து போய் கைங்கரியம் பண்ணணும்னா அங்க போய் கைங்கரியம் பண்றதும் பெருமாளுக்கு திருவள்ளம் என்று அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி கூடவே இருந்து கைங்கரியம் பண்றாரோ அதே போல அவருடைய உத்தரவு பிரகாரம் பிரிந்து வந்து எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு திருவடியினிடத்திலே சர்வத்தையும் ஒப்படைச்சு திருவடிக்கு பரதந்திரராயிருந்து கொண்டு அதுவும் ராம கைங்கரியம் தான் என்று காட்டினாரோ இல்லையோ. இப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது போலயே பெருமாள் திருவுள்ளமாக பெருமாளுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பதும் பெருமாள் கைங்கரியம் தான் காட்டினார். பெருமாள் திருவடின்னு சொன்னா பாதுகாராதனம்னா பாதுகைக்கு இஷ்டமாகத்தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் கேட்டா பாதுகையினிடத்துல எப்படி ராஜ்யம் பண்ணுவார்னா பாதுகையினிடத்திலே போய் ஒப்பிப்பாராம் எல்லாத்தையும். இன்னைக்கு இத்தனை ஐஸ்வர்யம் வந்திருக்கு, இன்னைக்கு இத்தனை செலவு பண்ண வேண்டி இருக்கு, இன்னைக்கு இப்பேற்பட்டதான காரியங்களுக்கு மேற்கொண்டு என்ன உத்தரவு, இந்த காரியத்தை என்னவா செய்ய வேணும் என்று பாதுகைகளிடத்திலே போய் விஞ்ஞாபிப்பார். அப்படி விஞ்ஞாபிச்ச உடனே பாதுகைகளுடையதான உத்தரவு மனசுல பரதாழ்வானுக்கு தோணும். அந்த தோணின காரியத்தை அப்படியே மேற்கொண்டு செஞ்சுடுவார். அதனுடைய பாதுகைகள் என்ன உத்தரவு மனசுல கூட ஏற்படுத்துறாலோ அந்த உத்தரவு பிரகாரம் தான் ராஜ்யம் நடக்கும். எப்படி அந்த திருவடி நிலைகளிலே ஈடுபட்டு இருந்ததை காட்டி பரதாழ்வானுடையதான பக்தியானது ராமபக்தி எப்படி விசேஷமாக இளையபெருமாள் காட்டினாரோ அதே போல ராம கைங்கரியம் எப்படி விசேஷம்னு காட்டினாரோ அதே போல ராமனுடையதான திருவடிக்கு கைங்கரியம் விசேஷம்னு காட்டினாராம் பரதாழ்வான். அந்த திருவடி ஸ்தானத்துலதான்
நாம் நம்ம ஆச்சாரியால கொண்டாடுறோம். எல்லாரும் எம்பெருமான் திருவடியே பற்றி இருக்கிறவா. ஆச்சாரியால் தான் பெருமாளுடையதான உயர்ந்த திருவடிகள். அதனால அந்த திருவடி நிலைகளை ஆச்சாரிய ஸ்தானமாகவும் ஆச்சாரியர்களாகவும் நாம் கொண்டாடுறோம். அங்க காட்டினது பரதாழ்வான் காட்டினது ஆச்சாரியாளிடத்திலே பக்தியோட இருந்தால் அது எம்பெருமானிடத்திலே பக்தியோட இருக்கிறத காட்டிலுமே இன்னும் விசேஷம். இத்தாலேயே எல்லாம் கிடைச்சிரும், இத்தாலேயே சர்வத்தையும் நிர்வகிச்சுடலாம். ராமனே எப்படி ராஜ்யம் பண்ணானோ அதை விடவுமே கூட இன்னும் ராமனுடைய திருவள்ளுவருடைய ராஜ்யம் விசேஷமாக இருந்ததாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே காட்டி கொடுக்கிறார் ஸ்ரீ வரதாழ்வான். பவத தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா என்பதாக பின்னாடி சொல்றார். ராமன் திரும்பி வேள்வியாச்சு, பட்டாபிஷேகத்தா திரும்பி வந்தாச்சு. அப்போ இந்த ராஜ்யத்தை திருப்பி ஒப்படைக்கிறார் பரதாழ்வான். அப்படி ஒப்படைக்கச்சே என்ன சொல்லி ஒப்படைக்கிறார்? அண்ணா, நம்முடையதான மூதாதையர்கள் பெரியவாள் இக்ஷ்வாகு தொடங்கி இன்ன வரைக்கும் அது 33 தலைமுறை, இவ்வளவு தலைமுறைகளே இத்தனை பேர் இவ்வளவு சம்பாதிச்சதான ஐஸ்வர்யம் உண்டே, அத்தனை ஐஸ்வர்யம் அத்தனை பூமண்டலத்துக்கு அதிபதியாயிருந்து அவா சம்பாதிச்சு வச்சதான இத்தனை ஐஸ்வர்யங்களும் பிரபு ராமா உன்னுடைய தேஜஸ்னாலே இந்த 14 வருஷத்துல 10 மடங்கு அதிகமா போச்சுன்னாரு. ராமனுடைய தேஜஸா ராஜ்யம் பண்ணிட்டு, ராமனுடைய திருவடி நிலைகள் தானே ராஜ்யம் பண்ணிட்டு, அந்த திருவடி நிலைகளுடைய பிரபாவத்தை தான் ராமனுடைய தேஜஸா அங்க பரதாழ்வான் சாதிக்கிறார். அது ராமனுடைய திருவடி நிலைகளுடையதான பிரபாவம் இக்ஷ்வாகு வம்சம் தொடங்கி தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் அத்தனை ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சாலே அதை 10 பங்காக்கி கொடுத்து 14 வருஷத்துல லட்சம் வருஷங்களாக வந்ததான சிறப்பை காட்டணும். 14 வருஷத்துல சிறப்பு 10 பங்கு ஆயிடுச்சு. இதனாலே காட்டினது என்னன்னா ஆச்சாரிய பக்தி அது பகவத் பக்தியை காட்டிலும் அவ்வளவு விசேஷமாக வசந்தது என்று. இதைத்தான் ஸ்ரீ ராமானுஜன் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பிரதானமானது பகவத் பக்தி போலே ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மிகவும் பிரதானமானது ஆச்சாரிய பக்தி. பகவான் தான் ஒவ்வொரு சமயத்திலும் நேராக எல்லா காலங்களிலும் தானே திருவாழின் திருச்சங்கமா இருந்து நடத்த முடியாததான பெரிய காரியங்களை ஆச்சாரியாருடையதான திவ்ய திருமேனியிலே தான் ஆவிர்வவித்து இந்த லோகத்துக்கு நடத்தி கொடுக்கிறான். ஒரு சமயமும் ஜீவாத்மாக்களை பகவான் விடுறதே கிடையாது. ஆச்சாரிய ஸ்வரூபத்தினாலே சகஜமாக நடந்து சகஜமாக பேசி சகஜமாக வாழ்ந்து காட்டி இவாளுக்கு சதோபதேசங்களை பண்ணி ஏற்ற முடியாதான வைகுந்தத்துக்கு எம்பெருமான் தானே இங்கு வந்திருந்து அனுகிரகிச்சு ஜீவாத்மாக்களை ஏத்துக்கிறான். அப்படின்னாலே ஆச்சாரியாள் பகவானை போலே ரொம்ப வசந்தவா, பகவானை விட வசந்தவா என்று ஆச்சாரிய சக்தியை காட்டி கொடுத்தாராம். அதனால பரதாழ்வானுடையதான அனுஷ்டானத்திலே ஆச்சாரிய பக்தி, லக்ஷ்மணன் இளைய பெருமாளுடையதான அனுஷ்டானத்தினாலே பகவத் பக்தி, 2 பேருடைய அனுஷ்டானத்தினாலும் ஏற்பட்டு இவா 2 பேருக்கும் கைங்கரியம். இதற்கும் மேலாக சத்ருக்னாழ்வானாகிற ராமானுஜர் காட்டினது, ராமனுடைய தம்பியான சத்ருக்னாழ்வான் ராமானுஜர் காட்டினது இது அவர் லக்ஷ்மணனுக்கும் கைங்கரியம் பண்ணல, பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணல, அண்ணான்னும் போல அவர் பெருமாளும் போல வரதாழ்வானுக்கு மாத்திரம் கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தம் இருந்தாராம். இது என்ன தாற்பயம்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பரதாழ்வானுக்கு அவர் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, திருவடி நிலைகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது, அவருக்கு கீழாக இருந்து கைங்கரியம் செய்து அவருக்கு ஒத்தாசையாக அவரிடத்திலே பக்தி பண்ணி கொண்டிருப்பது இது ராமபக்தியை காட்டிலும் விசேஷம் என்பதாக அவர் திருவுள்ளப்பட்டு இன்னும் கொஞ்சம் நன்னா கவனிச்சு பார்த்தா அது பெருமாளை திருப்பி எழுந்தருளை பண்ண வேணும்னு பரதாழ்வான் புறப்படுறார். சத்ருக்னாழ்வானும் கூடயே போறார். பரதாழ்வான் பெருமாளத்திலே அவசியம் திரும்பி வர வேணும், அண்ணா வந்துடணும் அப்படின்னு எத்தனை வாய் விட்டு பிரார்த்திச்சார். இதுல சத்ருக்னாழ்வான் ஒரே ஒரு வார்த்தையாவது வாய் விட்டு கேட்டாரான்னா ஒரு இடத்து ராமாயணத்துல வால்மீகி வாய திறக்கல. சத்ருக்னாழ்வான் கூட போனார், சேவிச்சார், அண்ணா சேவிக்கச்சே தானும் சேவிச்சார், அண்ணா பிரார்த்திக்கச்சே தானும் கூட விழுந்து சேவிச்சார். இவ்வளவுதான் இருக்கே ஒழிய அண்ணா நீரும் திரும்பி வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லல. அது இளைய பெருமாள்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லல. அண்ணா நீர் தான் சொல்லும்னா அண்ணாவை கூப்பிட்டு வந்துடும். ஒருத்தர்கிட்டையும் பெருமாள் திரும்பி வர வேண்டாம்னு எண்ணவான்னு சத்ருக்னாழ்வானுக்கு பெருமாள் திரும்பி வரணும்னு எண்ணமா இருந்தாலும் எல்லாம் பரதாழ்வான் இட்ட வழக்காக இருக்கணும் என்பதாக பரதாழ்வானிடத்திலே கைங்கரியம் பண்ணி பரதாழ்வானுக்கு இட்ட வழக்காக
பரதாழ்வானுக்கு அடிமை செய்வதிலும், அதையும் பரதாழ்வான் பாதுகாராதனம் செய்யும் போது அவருக்கு அடிமை செய்வதிலும் தனக்கு ஸ்வரூபம் லட்சணம் என்று ஆசைப்பட்டு காட்டினத சத்ருக்னாழ்வானுடைய ஆச்சாரமாக பெரியவர்கள் என்ன காட்டி கொடுத்தா, பெருமாள் கைங்கரியம் வைஷ்ணவ லட்சணம், பாகவத கைங்கரியம் வைஷ்ணவ லட்சணம், ஆச்சாரிய கைங்கரியம் வைஷ்ணவ லட்சணம். இதுதான் இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப ரசிக்கும், இதுதான் ஆத்மாவுக்கு இஷ்டமானது. ஆத்மா மனுஷ சரீரத்தை எடுத்தா மனுஷாளுடையதான ஆசைகள்ல அதனுடையதான ஏக்கங்கள்ல அலையத்தான் அலையும். இல்ல இதுதான் யானை புலி சிங்கம் கரடி பூச்சியா பிறந்தா புல்லா பிறந்தா மரமா பிறந்தா அந்தந்த ஜென்மா எந்த சரீரத்தை எடுத்துட்டாலும் அந்த சரீரத்தினுடையதான துடிப்புகள் ஆசைகள் அந்த நாள் வேதனைகள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு அதுக்கு தேவையா இருக்கும். ஆனா உண்மையில சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு சரீரத்தினுடைய உபதிரவம் இல்லாம கர்மாவுடைய சம்பந்தம் இல்லாம இருக்கிற ஆத்மாவுக்கு உண்மையான ஆசைப்படும்படியான இனிப்பான சந்தோஷமான புருஷார்த்தம் என்னன்னா பரிபூர்ண பிரம்மானுபவம் தான். பிரம்மத்தை தான் பிடிக்கும், பெருமாளைத்தான் பிடிக்கும், ஸ்ரீயப்பதியான நாராயணனை தான் பிடிக்கும். அந்த ஸ்ரீயப்பதியான நாராயணனை தான் இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட மகாபுருஷனுக்கு எல்லா விதமான கல்யாண குணங்களும் நிறைஞ்சு பரிபூர்ண ஆனந்த கட்டியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு நம்மாலே செய்வது என்னவா இருக்கும் என்று ஆசைப்பட்டால் நாம் எம்பெருமானுக்கு செய்து அவனுக்கு சாதிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னாலும் நம்மால அவனுக்கு கைங்கரியம் செய்யாம இருக்க முடியலையே. ஏதாவது ஒரு கைங்கரியத்தை அவன் ஆசைப்பட்டு ஏத்துண்டானா அது எவ்வளவு சந்தோஷம் என்று அந்த கைங்கரியத்துல ஆசைப்பட்டு கைங்கரியத்தை செய்யறதுதான் ஜீவாத்மாவுக்கு சுவாவமாக பிடிக்கும். இந்த மாதிரி இப்படி சுவாவமாக இனிப்பான கைங்கரியம் தான் ஜீவாத்மாவுக்கு மோட்சம்னும் இதுவே புருஷார்த்தம்னும் இதை அடையிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவாருடைய லட்சணம்னும் இதை செய்யறதுக்காக நித்தியசூரி கோஷ்டிகளிலே போய் நாமும் ஒருத்தராய் கலந்து கொள்ள வேண்டியது தான் நாம் ஆசைப்பட வேண்டியது. இதற்காகத்தான் இங்கே நாம் மனுஷனாயிருந்து கிடைக்காத மனுஷ ஜென்மாவிலே பிரயத்தனப்பட்டு அதற்காக எம்பெருமானிடத்துல என்ன செய்வோம், நம்மாலே பெருமாளிடத்திலே என்ன சாதிக்க முடியும், எப்படி பெருமாளிடத்திலே போய் சேர முடியும்னா வரதாழ்வான் காட்டி கொடுத்தபடி இளைய பெருமாள் காட்டி கொடுத்தபடி எம்பெருமானிடத்திலே சரணாகதி செஞ்சா கிடைச்சிரும். இளைய பெருமாள் எம்பெருமானிடத்திலே வனவாசத்துக்கு புறப்படும் போது சரணாகதி பண்ணி சப்ராது சரணோ காடம் நிபேட்ய ரகுநந்தனா சீதாம் உவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் என்று சீதையினிடத்திலே சரணாகதி பண்ணி அதன் முகமாக எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி எம்பெருமானுடையதான கைங்கரியத்தை சாதிச்சுட்டார். பவான் துதவைரேஹ்யா கிரிசானுருணம் சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதே. இரானே உனக்கு கைங்கரியத்தை நான் எல்லா விதமாகவும் செய்ய வேணும். ராத்திரி பகல் என்ன இல்ல, எல்லா இடத்திலும் உனக்கு கூடவே நான் செய்ய வேணும். நான் முழிச்சுண்டிருந்தே செய்வேன், ஒரு காலமும் நான் தூங்கவே மாட்டேன். ஜாகிரத ஸ்வபதே, நீர் தூங்கி எழ வேணும், நீர் எழ வேணும், நீர் விழித்திருக்கும் போதும் நீர் உறங்கி இருக்கும் போதும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் அடியேன் விடாம செய்யணும். அதுக்குத்தான் ஆசைப்பட்டு நான் மேல மோட வரப்போறேன். அப்படி இதுக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேணும்னு பிராட்டிய முன்னிட்டு பெருமாளை கேட்டாராம். அதனால்தான் இளைய பெருமாளை அழிச்சுண்டு போனார். பிராட்டிய முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணா பெருமாளுக்கு கைங்கரியம் கிடைச்சிரும். இதுதான் ஸ்ரீமத் ராமாயண சாரம். இத மற்றவர்கள்லாம் புரிஞ்சுக்காம போனதுனாலதான் அயோத்தியாவாதிகள் அத்தனை பேரும் பெருமாளிடத்திலே ஆசையா அவ்வளவு லக்ஷ்மணன் போலயே எனக்கு பெருமாள் வேணும், பெருமாளோட தான் இருக்கணும், பெருமாள் கைங்கரியம் தான் வேணும்னு அவ்வளவு பேர் ஆசைப்பட்டு அழுது புரண்டு கேட்டும் சரணாகதி பண்ணியும் பெருமாள் எல்லாரையும் விட்டுட்டு சிரதா தலையில ஸ்ரீமத் ராமாயண வால்மீகி சாதிக்கிற அப்பேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் தன்னுடையதான அந்த அப்படியே வெளுத்து போன தலைய மண்ணுல புரட்டி கீழே விழுந்து கேட்கிறாளாம், ராமா ராமா எங்களை அழைச்சுண்டு போகணும், கேட்கலையே பெருமாள் அழைச்சுண்டு போகலையே. ஏன்னா எவ்வளவு பெருமாள் கேட்டாலும் பிராட்டி அனுகிரகிச்சு கொடுத்தால்தான் பெருமாள் கொடுக்கறது நமக்கு பூர்ணமா இருக்கும். அதுதான் மோட்சமாயிர கைங்கரிய புருஷார்த்தம்னு இளைய பெருமாள் காட்டினாராம். இப்படி பரதாழ்வான் சரணாகதி பண்ணி பெருமாளை தான் ராஜ்யத்திலே எழுந்தொழிவித்து பின்னாலே எல்லாத்தையும் அனுபவிச்சார். இளைய பெருமாள் சரணாகதி பண்ணி கைங்கரியத்தை விடாம அனுபவிச்சார். சத்ருக்னாழ்வான் பெருமாளுக்கு கைங்கரியமா, நான் இவாளுக்கு கைங்கரியம் பண்றதேனா இது புருஷார்த்தம், இதனாலேதான் பெருமாள் கைங்கரியம் பூர்ணமாகுது. பெருமாளுக்கு மாத்திரம் கைங்கரியம் பண்ணா போதுமா,
பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணாத்தானே அவள் வேதான சௌகரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா போலே ஆகும். அதுதானே பெருமாளுக்கு இஷ்டமா இருக்குன்னு காட்டினாராம். இப்படி பகவத் கைங்கரியம் என்ன, பாகவத கைங்கரியம் என்ன, ஆச்சாரிய கைங்கரியம் என்ன என்று இந்த மூன்றும் ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான இங்கேயும் அவளுக்கு இதுதான் தேக யாத்திரையா இருக்கணும், இதுவேதான் இந்த ஆத்ம யாத்திரையானது வைகுண்டத்திலேயும் நித்தியமா இருக்கும்னு காட்டி கொடுத்தால் ராமானுஷர்கள். இந்த திருநாமம் தான் ஏத்த முடியாது என்பதனாலே ராமானுஷன் என்றதான திருநாமத்தை ரொம்ப வசத்தியாக திருவள்ளப்பட்டு பெரியவர்கள் எம்பெருமான பாஷ்யகாருடைய மற்ற திருநாமங்களிலும் ராமானுஜன் திருநாமத்துக்கு ஏற்றத்தை சொன்னான்னு பெரியவா சொல்ற வழக்கம் அது. இன்னும் பல அர்த்த விசேஷங்கள் இருந்தாலும் இந்த ராமானுஜன்றதான திருநாமத்தினுடையதான பிரபாவத்தை திருவரங்கத்தொங்கனார் சாதிக்கும் போது 108 பாசுரத்தினாலும் ராமானுஜனை சொல்றார். அதுல முதல் பாசுரத்தினாலே சொல்லுவது என்னன்னு கவனிங்கோ. பூ மன்னுமாது பொருந்திய மாறுவன் புகழ் மலிந்தபா மண்ணு மாறனடி பணிந்தவன் பல்கலையோர்தாம் மன்ன வந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, சொல்லுவோம் அவன் நாமங்களே. திருநாமத்தை சொல்லுவோம்னார். இப்போ ராமானுஜரிடத்திலே ஈடுபட்டு ராமானுஜ வைபவத்தை அனுபவிக்கும் பிரகாரங்கள் பல பலவா இருக்கு. நம்முடைய பூர்வாச்சாரிகள் காட்டி கொடுத்தது எப்படின்னா, ராமானுஜர் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டது என்றதான ஒரு ரீதியிலே அனுபவிக்கிறது. ராமானுஜரும் பெருமாளும் என்று அனுபவிக்கிற ரீதி ரொம்ப விசேஷமானது. அதுபோல ராமானுஜரும் அவருடைய பூர்வாச்சாரியர்களும் என்று அனுபவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. அதுபோல ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர்களும் என்று அனுபவிக்கும் விஷயம் ரொம்ப வசத்தையா இருக்கும். இதுவும் போக ராமானுஜரும் அவருடைய கிரந்தங்களும் என்று பார்த்தால் அந்த ஒரு அழகு ரொம்ப விசித்திரமா இருக்கும். பொதுவாக ராமானுஜருடையதான திவ்ய சரித்திரங்கள் என்று பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கும்படியா இருக்கும். இது போக ராமானுஜருடையதான திருமேனி அழகு ஒண்ணு இருக்கு. அது ராமானுஜருடையதான திருமேனி உபவீதின உத்வமன்றவந்தம்னு சொல்லும்படியான அந்த திருமேனி அனுபவிக்கிறது இருக்கு. அது ஒரு ஆச்சரியமான பிரகாரமா இருக்கும். இப்படி ராமானுஜர பலப்பலவா அனுபவிக்கும் ரீதி நமக்கு நிறைய உண்டு. அப்படி ராமானுஜரை அனுபவிக்கிற ரீதியில ராமானுஜரும் பெருமாளும் அனுபவிக்கச்சே ராமானுஜர் பாஷ்யக்காரர் பெருமாளை எப்படி அனுபவிச்சார் என்ற ஒரு ரீதியை போல பெருமாள் ராமானுஜரை எப்படி தேடினார், எத்தனை பெருமாள்கள் பாஷ்யக்காரிடத்திலே எவ்வளவு ஆசைப்பட்டார் என்றதான ரீதியை சொல்ல வந்தா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே பெரிய பல ஆச்சாரியர்களை சொல்லும் போது ஆச்சாரியர்கள் மாலுகந்த ஆசிரியர் என்று நம்ம பெரியவா சொல்லி கொடுத்தோம். சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தார். எப்படின்னா, சாதாரணமா பக்தர்கள் பெருமாள் ஆசைப்படுறது அது ரொம்ப வழக்கம்தான். அது பக்தின்னு இருந்தா அது பெருமாள் இடத்துலதான் அது வசதி. இந்த பக்தர்கள் பெருமாளை தான் ஆசைப்படுவார். ஆனா பெருமாள் ஆசைப்படுவது என்று பார்க்கும்படியான ஆச்சாரியர்கள் நமக்கு உண்டு. இதைத்தான் நாம முன்னிலிருந்து ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு வரோம். அதுல ஸ்ரீ பாஷ்யக்காரர் பெருமாள் ஆசைப்பட்டார், பெருமாள் எப்படி பாஷ்யக்காரரிடத்துல ஈடுபட்டார் என்பதுதான் ரொம்ப விசேஷம். நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்தம் என்னன்னா, ராமானுஜரை பெருமாள் ஆசைப்பட்டார் அப்படிங்கறதுதான் ரொம்ப விசேஷம். எப்படின்னா, சின்ன சில உதாரணங்கள் மாத்திரம் சொல்றேன். பாஷ்யக்காரரை பெருமாள் ஆசைப்படுவது அச்சாமூர்த்திகளாய் பேசாமூர்த்திகளாய் இருக்கிற பெருமாள்களுமே பாஷ்யக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா, பாஷ்யக்காரரிடத்துல பேசியிருக்கா. அதுல ராமானுஜருடையதான சரித்திரத்துல பார்க்கும்போது திருவரங்கன் பாஷ்யக்காரரை ஆசைப்பட்டு பேசியிருக்கார், தேவப்பெருமாள் பாஷ்யக்காரரோட ஆசைப்பட்டு பேசியிருக்கார், திருக்குறுங்குடியிலே இருக்கிற நம்பி பெருமாள் பாஷ்யக்காரரிடத்திலே ஈடுபட்டிருக்கார், திருநாராயணபுரத்திலே நாராயண பெருமாள் பாஷ்யக்காரருடைய அவ்வளவு ஈடுபட்டிருக்கார், திருமாதிரஞ்சோலை எம்பெருமான் பாஷ்யக்காரிடத்துல அவ்வளவு ரொம்ப ஆசைய வெளிப்படுத்தி இருக்கார். இப்படி எல்லாம் ஒவ்வொரு அச்சாமூர்த்தியான பெருமாளே பாஷ்யக்காரர் ரொம்ப வசதியா பெருமையா பேசியிருக்கா, கொண்டாடி இருக்கா, தன்னுடைய பிரியத்தை காட்டியிருக்கா என்பது பாஷ்யக்காரருடையதான சரித்திரத்துல ரொம்ப விசேஷம். அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இது ரொம்ப பெரிய விஷயமா விசாரமா இருக்கும்ன்றதுனால ஒரு சுருக்கமா சொல்றேன். பாஷ்யக்காரர் வைகானச ஆகமங்கள் விசேஷமா இருக்கு, பாஞ்சராத்திர ஆகமங்களும் ரொம்ப வசதியா இருக்கு,
இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தினாலேயோ வைகானச ஆகமத்தினாலேயோ பெருமாள் ஆராதிக்கிறது மாத்திரம்தான் பெருமாளுக்கு உண்மையாக இஷ்டமான ஆராதனமா இருக்கும். பெருமாளை வேற விதமா ஆராதிக்கிறது அவ்வளவு வசதியா இருக்காது. வைகானச ஆகம பாஞ்சராத்திர ஆகமங்கள் தான் மோட்ச பரியந்தமாக ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும். மற்ற விதமானதான பாரத தேசத்திலே நிறைய பரவி இருக்கக்கூடியதான சின்ன சில்லற ஆகமங்கள்லாம் அது ஆராதன ரூபமா இருந்தாலும் அது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான உபாசனத்துக்கு ஈடான மகிமை உடையது அன்று, பக்தி யோகத்துக்கு ஈடான மகிமை உடையது அன்று ஆனபடினாலே பகவானை எப்படியும் யாரும் ஆராதிக்கலான்னாலும் இந்த ஆகமங்களுடையதான மார்க்கத்தினாலே ஆராதிச்சா ரிஷிகள் காட்டி கொடுத்த வழியானபடினாலே வசதியா இருக்கும். அதனால அதிலும் பாஞ்சராத்திர ஆகமமானது சரணாகதி சாஸ்திரத்தை மூதலிச்சுண்டு அதையே அடிப்படையா வச்சு அதை பிரச்சாரம் பண்ணி அதனுடையதான வழியில எம்பெருமான ஆராதிக்கிறது இந்த சரணாகதனுக்கு ஒரு தேக யாத்திரையா இருக்கணும் என்று காட்டி கொடுத்தபடியினால அர்ச்சாவதாரத்திலே ஊற்றத்தினால பாஞ்சராத்திர ஆகமத்திலே இருக்கிற ஆசையில பாஷ்யக்காரர் நிறைய பாஞ்சராத்திர ஆகமத்தை தான் கோவில்களே யதாசக்தி பரப்பிண்டு வந்தார். இப்படி பரப்பிண்டு வரும்போது திருவனந்தபுரத்திலே பெருமாள் பாஞ்சராத்திராகம் அப்படி இல்லையே, ஆழ்வார்பாடின பெருமாளாச்சு. எவ்வளவு ஆசைப்பட்டு ஆழ்வார்பாடி இருக்க கடுமிடராயெல்லாம் கேசபாயும் நாளும் கொடியின் செய்யும் கூற்றின் தமர்களும் குருகில்லார் படமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தளமுடவயல் அனந்த புறநகர். திருவனந்தபுரத்து ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்காரு. இப்படி திருவனந்தபுரம் ஆழ்வார்பாடின கஷேத்திரமாச்சு. அதுல இந்த பாஞ்சராத்திர ஆகம் இல்லையேன்னு அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை அங்க ஏற்படுத்துறதா திருவனந்தபுரத்துக்கு போனார். ஆனா இவருடையதான செயல்பாடுகளை கண்டவா அங்க பாஷிகாரரை தொலைச்சிடுவா போல இருந்தது. அதனால பெருமாள் கருடாழ்வாரை விட்டு பெரிய திருவடியை விட்டு ஒரு ராத்திரியா பாஷிகார தூங்கிட்டு இருக்குச்சே அவரை அந்த புறத்துலயே இந்த புறத்தை கொண்டு வந்து விட்டுட்டார். அப்படி அவர் அந்த புறத்துல இந்த புறம்னா என்னன்னா அந்த திருக்குறுங்குடியில மகேந்திர பர்வதம் இருக்க, அந்த திருக்குறள் மகேந்திர பர்வதத்துக்கு அந்த வெஸ்டர்ன் சைடுனா கேரளா கஷேத்திரம், இந்த பக்கம் வந்தா திருக்குறங்குடி. இந்த பக்கம் திருக்குறங்குடியில ஒரு ராத்திரியா கொண்டு வந்து சேர்த்துட்டாராம். இவர் திருக்குறங்குடியில சேர்ந்திருக்காருன்றதே இவருக்கு தெரியல. இவர் தூக்கத்துல எழுந்த உடனே பக்கத்துல அங்க இருந்தா போலயே இங்கேயும் ஒரு ஆத்தங்கரையா இருந்தது. மேற்கொண்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணார். அனுஷ்டானம் பண்ணா கூட எப்பவும் கைங்கரியம் பண்றதுக்கு யாராவது இருப்பாடு இல்லையோ. அப்ப கேரள கஷேத்திரத்துல அங்க போன போது கூட ஒருத்தர் நம்பின்னு ஒருத்தர் அவர் கூட கைங்கரியம் பண்ணக்கூடியவர் இருந்தார். அந்த நம்பி தான் இங்கேயும் இருந்தார். அவர் தான் இவர்னு நினைச்சது கூடவே அவரிடத்துலயே பேஷண்ட் கைங்கரியத்தெல்லாம் பண்ணி முடிச்சா ஒருத்தர் வைஷ்ணவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தாருன்னா வாஷிகாரிடத்துல நான் சமாசனம் பண்ணிக்கணும்னு கேட்டார். அதனால என்ன அப்படின்னு சொல்லி வாஷிகார பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சாவிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் தூரம் நடந்து மேற்கொண்டு யாத்திரை கிளம்பினாதான் தெரிஞ்சது, ஓஹோ திருக்குறங்குடி கஷேத்திரமா இருக்கு, பெருமாள் எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி வந்ததுதான் நல்ல கஷேத்திரமா இருக்கு, அதனால பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்லி திருக்குறங்குடியில பெருமாளை சேவிக்கிறதுக்காக போறார். பெருமாளை சேவிக்க போனா அன்னைக்கு ஆச்சரியமா பெருமாள் பஞ்சசம்ஸ்காரத்தும் போது ஆச்சாரியாள் என்ன மந்திரம் முதல்ல தாபம் பண்ணி விடுவா. தாபம்ன்றது திருவாழியின் திருச்சங்கு சாத்துறது, சங்கு சக்கரங்களை சாத்துறது, சங்கு சக்கரங்களை சாத்துறது, அப்புறம் திருவனிட்டு விடுறதுன்னு உண்டு இல்லையா. 5 சம்ஸ்காரத்தை தாப குன்ற பிரதான மந்திர இத்தியான்னு சொல்றது. அதுல திருமணிட்டு விடுறது உண்டோ இல்லையோ. அன்றைக்கு பெருமாள் பாஷ்யக்காரர்கிட்டதான திருமணோட சேவை சாதிச்சாராம். அதுதான் ரொம்ப அதிசயப்பட்டா. சாதாரணமா சொல்லுவா, பெருமாளுக்கு எதுக்கு திருமணம் விடுறா எல்லாரும், பெருமாளுடைய திருவடியை வைஷ்ணவன் பக்தியோட சிரசிலே தரிக்கிறான்றதை காட்டுறதுக்கு தானே பெருமாளுக்கு திருமண் சாத்திர வழக்கம். நாமெல்லாம் திருமண் சாத்திக்கிறோம், பெருமாளுக்கு எதுக்கு திருமண் அவருடைய திருவடி அவருக்கே சாத்துறதான்னா எப்படியாகும். ஸ்ரீ வைஷ்ணவன் பெருமாளுடையதான ஒரு திருவடியை தன்னுடைய நெத்தியிலே அந்த திருவடியினுடைய ஆகாரத்திலே நெத்தியிலே சாத்திக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ. அதே வைஷ்ணவாளுக்கு ஒரு உயர்ந்த லட்சணமாக பாஷ்யக்காரர் எல்லாருக்கும் காட்டி கொடுக்க, இப்ப ஏற்பட்ட பாஷ்யக்காரருக்கு தான் சிஷ்யன் பெருமாள் தன்னை விஷ்ணுவா பாவிச்சுக்கிறதோட ஒரு வைஷ்ணவனா பாவிச்சுக்கிறது விசேஷம். அதுல ராமானுஜருடையதான சிஷ்யராக வைஷ்ணவனா பாவிச்சுக்கிறது விசேஷம்னு
ராமானுஜர் ராமானுஜருடைய சிஷ்யராக அன்னைக்கு திருக்குறுங்குடியிலே நம்பி பெருமாள் பாஷ்யக்காரர் சாத்தின திருமணோட சேவை சாதிச்சதுனால அதையே எல்லா கோயில்களிலும் பின்னாலே இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாக பாஷ்யக்காரருடையதான சித்தாந்தத்தை சேர்ந்தவர் பெருமாள் என்று பெருமாளே தன்னை காட்டி கொண்டதுனால திருமணோடைய எல்லா கோயில்களையும் பெருமாள் சேவை சாதிக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு கஸ்தூரி கலிதோத்பம் பிரதலகம் கர்ணாஸ்தலோலேஷனம்னு பட்டர் சாதிச்சா போல அதெல்லாம் முன்னாடி எல்லாம் பெருமாளுக்கு கஸ்தூரி திலகம் தான் இருந்தது. அது திருமண் சாத்துறதுன்றது பாஷ்யக்காரர் திருக்குறுங்குடி நம்பிக்கை திருமண் சாத்தி அதையும் பெருமாள் தான் உலகறிய காட்டி கொண்ட பிறகு அந்த கோவிலை போலயே மற்ற கோவிலையும் சாத்த ஆரம்பிச்சு பாஷ்யக்கார சிஷ்யர்கள் எல்லாரும் பெருமாளையும் வைஷ்ணவனாக்கி வச்சுட்டா. பெருமாள் விஷ்ணுவா இருக்கிற பெருமாளை வைஷ்ணவனாக்கிற பெருமை அது ராமானுஜருக்கு சேர்ந்தது. அது பெருமாள் ஆசைப்பட்டு தானே அந்த திருமணோட சேவை சாதிச்சாருன்னு அதையத்தான் இப்ப எல்லாருக்கும் விடுறோம். அதுல என்ன பெரிய சந்தேகம்னா பெருமாள் என்ன திருமணம் இன்னைக்கு சாத்திட்டாரு, பாஷ்யக்காரர் என்ன திருமணம் சாத்தி விட்டார், அது என்ன மூக்குல இழுத்த திருமணா இல்ல மூக்குல இழுக்காத திருமணா என்று அதுதான் பின்னாலே அது வேற விசாரம். அது இப்போ நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீசூக்தி பிரகாரம் சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரட்சையிலே காட்டினது இது திருமண் என்றால் இந்த ஆகாரம் மட்டும்தான், இதுக்கு வேற ஒரு ஆகாரம் எதுவும் கிடையாது என்றும் மற்ற எந்த ஆகாரத்துல இருந்தாலும் அது செய்ய முடியாது, அது வைதிக மண்ணு, இது சாஸ்திரம் இல்ல, ஸ்மிருதிகள்ல எப்படி சொல்லல என்றெல்லாம் காட்டி இப்பொழுது நாம் சொல்லக்கூடியதான வடகல திருமண்னு சொல்றோமே இது எம்பெருமானுடைய ஒரு திருவடியினுடைய வடிவிலே இருக்கக்கூடியது. எப்படியாக ஆதிசேஷனுடைய சிரசிலே ஒரு திருவடியினுடைய ஆகாரத்திலே என்ன இருக்குமோ அதே போல திருவடியினுடைய ஆகாரத்திலே இட்டுக்கொள்வது தான் வைஷ்ணவ லட்சணம்னு பின்னாலே சுவாமி தேசிகன் சாதிச்சதுதான் பாஷ்யக்காரரும் அவருடைய அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்த சுவாமி தேசிகன் அதே திருமணத்தான் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனா இருந்தாலும் காலத்தினுடைய வித்தியாசம் வேற விதமா வந்திருக்கு. அந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம். ஆனால் எப்படி பாஷ்யக்காரருடைய சிஷ்யராக பெருமாள் திருமண் சாத்தி கொள்ள ஆரம்பிச்சது இப்பொழுது லோகத்துல எல்லாம் பெருமாளுக்கு திருமண் சாத்தும்படி ஆயிடுச்சு. எதுக்கு சொல்றேன், இப்படி அத பெருமாள் பாஷ்யக்காரருக்கு சிஷ்யராய் இருக்கோம் என்றதான அந்த சந்தோஷத்தை திருக்குறுங்குடியிலே காட்டினார்னு சொல்லுவோம். இதே போல திருமலையில ஒரு விசேஷம் சொல்றோம். திருமலையில பாஷ்யக்காரர் பெருமாள் எழுந்தருளினார். அப்போ எழுந்தருளின போதுதான் பெருமாளுக்கு திருவாழியும் திருச்செங்கும் சாத்தி கொடுத்தார் என்று முன்னையே சொன்னோம். அது பாஷ்யக்காரர் ராமானுஜர் பெருமாளுக்கு திருவாழியும் திருச்செங்கும் சாத்தி இந்த பெருமாள் வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் குலதெய்வமான சாட்சாத்து சர்வேஸ்வரன் தான் ஸ்ரீபதி தான் நிலைநாட்டி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு வைஷ்ணவ கஷேத்திரங்களுக்கு ஒரு பெருமையாக திருமலையில நான் சேவிச்சுருக்கோம். அன்னைக்கு பாஷ்யக்காரர் அந்த வாதிகளை அன்னைக்கு நிரசனம் பண்ணி பெருமாளுக்கு திருவாழியும் திருச்செங்கும் கொடுத்து அவரை வைஷ்ணவ மூர்த்தியாக உலகத்துக்கெல்லாம் அன்னைக்கு மீண்டும் ஸ்தாபிச்சு கொடுக்காம போயிருந்தா இது பெருமாளை எத்தனையோ கஷேத்திரங்கள்ல இழந்தா போல திருவண்ணாமலையில இழக்கலையா அது போல இழந்து போயிருப்போம். ஆனா அப்படி இல்லாம திருமலையிலே பெருமாளை ஸ்தாபிச்சு கொடுத்தார் பாஷ்யக்காரர். அப்படி அந்த பாஷ்யக்காரர் அப்படி ஸ்தாபிச்சு கொடுக்கும் போது சிஷியர்களோட பல பேரோட எழுந்தருளினாராம். பொதுவாக பாஷ்யக்காரன் முக்கியமான விசேஷ ஸ்தலங்களுக்கு எழுந்தருளும் போது சிஷ்யாள் ரொம்ப பேர் ஒருவாளாம் 12,000 சிஷ்யாள் உண்டாம். பொதுவா பாஷ்யக்கார சஞ்சாரத்திலே இருந்தா அங்கங்கே வரும்போது 12,000 சிஷ்யாள் உண்டு, 700 சன்னியாசி சிஷ்யாள் உண்டு, அதை தவிர நிறைய தாச நம்பிகள்லாம் உண்டு. இப்படி நிறைய பேர் உண்டாம் பாஷ்யக்காரருக்கு சிஷ்யாள். அதான் நிறைய பேரோட பாஷ்யக்காரர் திருவேங்கமுடையான மங்களாசாசனம் பண்ண எழுந்தருளின போது பெருமாள் பாஷ்யக்காரர்களும் கேட்டாராம், ஏன்னா ஆச்சரியம் சுவாமி இவ்வளவு அச்சஞ்சலமான பக்தியோட இப்படி ஒரு சிஷ்ய சமிருத்தியே தேவருக்கு ஏற்படி கிடைச்சிருக்கே, இது ஆச்சரியமா இருக்கு. நானும் தான் ஆச்சாரியராக கீதாச்சாரியன்னு பேர் வச்சுட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஒரு பயல் தான் ஆகப்பட்டான் அர்ஜுனன். அதுவும் நான் உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச போது அவன் யுத்த ரங்கத்துலன்னா உட்கார்ந்து கேட்டான். அதுவும் சரியா கேட்கலாம், சரியா சிஷ்ய சமிருத்தி நமக்கு ஏற்படுது சுவாமி, உமக்கு தான் கிடைச்சிருக்குன்னாராம். அதுக்கு பாஷ்யக்காரர் சொன்னாராம், நீ உபதேசம் பண்ணச்சே சரியா உபதேசம் பண்ணணும். எப்படின்னா நீர் உபதேசம் பண்ண போது மன்மனாபவா மத்பக்தா மத்தியாதி மாம் நமஸ்குரு மாமே வைஷதி சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசிமே, அப்படி என்னையே நினைச்சுக்கோ, என்னையே கை கூப்பு, என்னையே விழுந்து சேவி, என்னிடத்திலேயே பக்தி பண்ணு, என் விஷயமான யோகம் தான் ரொம்ப வசதி, இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா உனக்கு
சோமானம் மோட்சமா கிடைச்சிரும்னா இப்படி நீர் வந்து உபதேசம் பண்ணா எல்லாரும் யோசிப்பா, என்னையே செய்ய எதையே செய்கிறாரு, இவர் என்னவா இருப்பார், எப்பேற்பட்டவரா இருப்பார் அப்படின்னு யோசிப்பா. அடியேன் சொல்றது எப்படி தெரியுமோ இல்லையோ, அப்படியே அஞ்சலி ஏத்தரா தலை மேல கைய கூப்பிட்டு சேவிங்கோ, அந்த திருவேங்கடமுடைய சேவிங்கோ, அவன் தான் தெய்வம், அவன் தான் பிரதத்துவம் அப்படின்னு சொல்லி உண்மை காட்டி கொடுத்தா, அதாடா எப்பேற்பட்ட தெய்வத்தை எப்படி நன்னா காட்டி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி என்னையும் கொண்டாடுறா உண்மையும் கொண்டாடுறா. இதுதான் வித்தியாசம் சுவாமி. அதனாலதான் அடியனுக்கு சிஷ்ய சபத்தினாராம். அதே பெருமாளுக்கு ஆசையா இருந்துதான் இப்ப ஏற்பட்ட பாஷ்யக்கார்கிட்ட நாமும் சிஷ்யனா சேர்ந்து இப்ப ஏற்பட்ட பாஷ்யக்கார் சொல்ற தத்துவார்த்தங்கள் எல்லாம் நாமும் கேட்கணுமேனு ஆசையா இருந்துதான். அதனால இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியனாகவும் நாமும் அவ பறக்கணும்னு ஆசையா இருந்துதான். அப்ப ஆசைப்பட்டுதான் பாஷ்யக்காரர் கிட்ட அன்னைக்கு ஆசைப்பட்டதான் பின்னாடி திருவேங்கனுடையான் சுவாமி தேசிகனா பின்னால் அவதரிச்சார் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அதுபோக பாஷ்யக்காரர் உபதேசிக்கிற அழக பார்த்து பாஷ்யக்காரரிடத்திலே தானும் உபதேசம் பெற்றுக்கணும்னு பெருமாள் பாஷ்யக்காரர் கோஷ்டியிலே தான் அன்வயிச்சாராம். அப்பொழுது சுவாமி பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகம் என்றதான கிரந்தத்தை காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருந்தாராம் திருமலையில. அது திருப்பதியில சாதிச்சாராம். வேதார்த்த சங்கிரகம்னு அந்த காலக்ஷேப சமயத்துல பெருமாள் வந்து அன்வயிச்சாராம் அந்த வேதார்த்த சங்கிரகத்துக்கு. அதனாலே பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரக காலக்ஷேபம் சொல்லும் போது திருமலையிலே பெருமாளே வந்து அவரிடத்திலே சிஷ்யவிருத்தி பண்ணி அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டார் என்று திருவேங்கடமுடையானும் ஒரு பாஷ்யக்காரரிடத்திலே இப்படி சிஷ்யராக ஆசைப்பட்டார்கள். எப்படி திருக்குறுங்குடி நம்பியை சொல்லும் போது பெருமாள் பாஷ்யக்காரருக்கு சிஷ்யராக வந்து ஆசைப்பட்டு தான் சிஷ்யன் ஆனோன்றத உலகறிய அன்னைக்கு காட்டினாரோ, அதே போல திருவேங்கடமுடையானும் பாஷ்யக்காரரிடத்திலே சிஷ்யராக அவர் ஈடுபட்டார் என்று சொல்றது. இப்படி இதை தவிர திருநாராயணபுரத்திலே நாராயண பெருமாளை பத்தி ரொம்ப விசேஷம். அது உலகம் பூரா தெரியும். திருநாராயணபுர கஷேத்திரம் மொத்தம் மண்ணு மூடி போயிருந்தது. அந்த மண்மூடி போயிருந்த காலத்திலே பெருமாள் சொப்னத்திலே பாஷ்யக்காரருக்கு வந்து சேவை சாதிச்சு இந்த இடத்துல இந்த நான் இருக்கேன் வெளியிலே கொண்டு கோவிலா நிர்மாணிக்கணும்னு சொன்னார். அப்படி பாஷ்யக்காரர் பெருமாள் காட்டின இடத்துல கல்யாணி புஷ்கரணி கரையிலே தேடி பெருமாளை தேடி அங்க நாராயணனை மூலவர சம்பத்குமாரனை அங்க ஆலயம் ஸ்தாபிச்சாச்சு. அதுக்கப்புறம் உற்சவர் எங்க போனார்னு விசாரிச்சா உற்சவர் கிடைக்கல. அப்படி இப்படி விசாரிச்சா உற்சவர் இப்படி இப்ப திருடு போயிட்டார். உற்சவர் வந்து அந்த டெல்லியில சுல்தான் கிட்ட இருக்கா அப்படின்னா டெல்லி சுல்தான் கிட்ட பாஷ்யக்காரர் அங்கே திருநாராயணபுரத்துல இருந்து கிளம்பி போறார். டெல்லிக்கு சுல்தான் கிட்ட போறார். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் ஒரு துலுஷ்கனை தேடிட்டு போறார் பெருமாளை கொடுன்னு. பெருமாள் வேணும்னா யாருகிட்ட இருந்தா அவகிட்ட தானே வாங்கி ஆகணும். அதனாலே போறார். அவ்வளோ அனுஷ்டானத்தோட இங்க இருந்து புறப்பட்டு டெல்லி வரைக்கும் யாத்திரையா போறாரு பாருங்க. அவ்வளவு சிரமம் அது. அந்த பாஷ்யக்காரர் இந்த காலம் மாதிரி இல்லையே, அந்த காலத்துல நடையாத்தானே போகணும். அது நடையாத்தான் போகணும். 6 குளங்கள் எல்லாம் நடந்துதான் தாண்டி போகணும். பரிசல் ஓடத்துல கூட ஏறக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பெருமாளை தேடிட்டு போனார். பெருமாளை தேடிட்டு போனா அந்த சுல்தானுடைய சபைக்கு போறாரு டெல்லியில. அப்போ சுல்தான் பாஷ்யக்காரருடையதான அந்த கம்பீரமான உபவீதன புத்தகுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டகத்தன்னு சொல்ல முடியாது அந்த உயர்ந்ததான அந்த ஆக்கிருத்திய சேவிச்சாராம். கம்பீரமா பாஷ்யக்காரரோட அந்த அழகை சேவிச்சு அரே அல்லாவே வராரே அப்படின்னு நானும் ரொம்ப அழகா சொல்லி அனுபவிச்சு சொல்லுவா. அல்லாவுக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்றவா இந்த பாஷ்யக்காரருடையதான அந்த திவ்ய சோகையை பார்த்தா அது தெய்வமே உருவெடுத்துன்னு வரா போல இருக்கு. இவருக்கு என்ன கொடுக்கலாம், என்ன வேணும் கொடுக்கலாம்னு என்னவும் கொடுக்கு. ஒரு நிமிஷம் இங்க ஒருத்தர் வந்திருக்க, ஒரே நிமிஷம். இது ஒரு நிமிஷம் இங்க நடுவில் ஒருத்தர் வந்தா அதனால இதோ மேல அப்படி ராமானுஜரை பார்த்த மாத்திரத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாமே அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கலாம்னா எல்லாம் வேண்டாம், நான் தேடி வந்த பெருமாள் வேணும் எனக்கு, நீ எங்க பெருமாளை எடுத்துன்னு வந்துட்டியாமே அப்படின்னு சொன்னார்.
அவன் சொன்னா நிறைய பெருமாளை தூக்கின்னு வந்திருக்கேன், எந்த பெருமாள்னா எனக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னா. அவன் நிறைய பெருமாளை காட்டுறா, இல்ல நாங்க எடுத்துன்னு வந்த பெருமாள்னு காட்டுறா கொண்டு போய். அதெல்லாம் இல்ல, அங்க நம்ம பெருமாள் இல்ல, அவர் தேடி வந்த பெருமாள் இல்ல, ராமப்பிரியன்னு சொல்ல முடியாத அந்த பெருமாள் இல்ல, இங்க இல்லையே அப்படின்னா. அப்ப சில பேர் சொன்னா ஒரு ஒரு மூர்த்தி மாத்திரம் விசேஷமா அந்த புறத்துல இருக்கா, நம்ம பொண்ணு அந்த அந்த மூர்த்தி நிலத்திலேயே ரொம்ப ஆசையா அங்க பெருமாளை வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அது முஸ்லீம் அந்த புறம்னா கேட்க வேண்டாம், யாரையும் பார்க்கவே விட மாட்டார். அதனால அங்கெல்லாம் அனுப்ப முடியாதே அப்படின்னா, வேணும்னா நீ ரொம்ப பெருமாளை கூப்பிட்டுக்கோ, அவர் வந்தாருன்னா அழிச்சுட்டு போவோம், அப்படி இங்க இருந்தே கூப்பிடுமே, வந்தாருன்னா அழிச்சுட்டு போவோமே அப்படின்னு விட்டாங்க. அப்ப வாஷிகாரர் நம்ம பெருமாள் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாரா? வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காவுத்த நம்பி வருக இங்கே, அரியனிவன் எனக்கென்று நெங்காய் அஞ்சனவண்ணா செலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே, அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே, இங்கே போதராயே, இங்கே போதராயே என்று வருக 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 இங்கே அப்படின்னு இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் பாசுரம் இது. இந்த பாசுரத்தை விஞ்ஞாபிச்சு பெருமாளை கூப்பிட்டாராம். அதாவது ஆழ்வார் பாசுரங்களுக்கு இருக்கிற ஏத்தம் பெருமாளை அப்படியே சொன்னபடி கேட்க வைக்கும். மந்திரங்களுக்கெல்லாம் இல்லாத ஏத்தத்தை விட ஆழ்வார் பாசுரத்துக்கு ஏத்தம் அதிகமா. அதனால இந்த பாசுரம் இருக்கு, வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காருத்த நம்பி வருக இங்கே. ராமப்பிரியன்னு திருநாமம் பெருமானுக்கு. சம்பத்குமாரனுக்கு நாராயணபுரத்துல திருநாராயணபுரத்துல இருக்கிற பெருமானுக்கு ராமப்பிரியன்னு ஒரு திருநாமம். அந்த காகுத்த நம்பி வருகை இங்கேன்னு கூப்பிட்டா அந்த பெருமாள் அப்பொழுது அந்த புறத்திலே அந்த பெண் அவ்வளவு அலங்காரத்தோட பெருமானுக்கு திருவடியில சலங்கைகள்லாம் சாத்தி அழகா வச்சிருந்த பெருமாள், அந்த பெருமாள் திருவடியிலே சாத்தி இந்த சலங்கை ஜலியனை சப்திக்க அந்த அர்ச்சாவதார மூர்த்தியானவர் நடந்து வந்து அவருடையதான இடுப்புல இருந்துட்டார் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வந்தார். அப்புறம் திருநாராயணபுரத்துக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சார். அப்புறம் பின்னாடி அந்த பெண் குழந்தையும் என் பெருமாள்னு தேடின்னு ஓடி வந்து திருநாராயணபுரத்திலே எம்பெருமானோடைய திருவடியிலே ஐக்கியமாயிட்டார். துலுக்கனாச்சார் இதெல்லாம் விசேஷமா சொல்றது. இதுக்கு இப்படி திருக்குறுங்குடி எம்பெருமான பார்த்தோம், திருநாராயணபுரத்து எம்பெருமான பார்த்தோம், திருமலை எம்பெருமான பார்த்தோம். எல்லாரும் இவாள்லாம் பாஷ்யக்காரர் ஆசைப்பட்டா. அதான் அங்க விசேஷம். இந்த திருநாராயணபுரத்தை பத்தி இன்னொரு ஒரு அழகான சரித்திரம் நீங்கெல்லாம் கேட்டிருப்பீள். திருநாராயணபுரத்திலே பாஷ்யக்காரர் எழுந்தவர்கள் இருந்தார். அப்பொழுது அந்த ஊர்ல வேற ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த பக்தர் ரொம்ப அழகா பாடுவார், ரொம்ப வசதியா பாடுவார், தேவகானமா இருக்கும். அந்த தேவகானத்தை கேட்டு பெருமாளே ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கானத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுவாராம். அந்த மாதிரி ஏகாந்தத்துல இவர் பாடுவதும் பெருமாள் ஆடுவதுமா இருக்குமா. ஒரு சமயம் பாஷ்யக்காரர் அந்த சுவாமியிடம் கேட்டாராம், இடத்துல பெருமாள் இவ்வளவு ஆசையா இருக்காரு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எனக்கு மோட்சம் கொடுப்பாரா பெருமாள்னு கேளுங்கன்னாராம். அந்த சுவாமி பெருமாள் இடத்துல போய் ராமானுசர் கேட்கிறார், அவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்கிறார் அப்படின்னாராம். அவருக்கு இல்லாமையா கட்டாயம் உண்டு அப்படின்னு சொன்னாராம். உடனே இத போய் சொன்னாராம் பாஷ்யக்காரர்கிட்ட. அவர் இந்த மாதிரி பெருமாள் இடத்துல கேட்டேன், பெருமாள் சொல்லிட்டார் உனக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டார், அதனால ஒன்னும் பயமே வேண்டாம் அப்படின்னாராம். அவர் அடுத்த வாரத்தை கேட்டாராம், உமக்கும் மோட்சம் உண்டான்னு கேட்டீரான்னு பாஷ்யக்காரர் கேட்டாராம். அந்த கேள்வி நான் கேட்கலையே, எனக்கு எப்படி மோட்சம் கொடுக்காம இருப்பாரா, நான் பாடினா அவர் ஆடுறார், எனக்கு அவ்வளவு பெருமாள் என்னிடத்திலே வசமா இருக்கார் அப்படின்னார். இல்ல கேளுவேன்னாராம். இவர் போய் கேட்டாரு மறுநாள், என்ன சுவாமி அவர் இப்படி கேட்டுட்டார், எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொல்றாரே இந்த ராமானுஷர்னாராம். பெருமாள் சொன்னாரா, உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னா. என்ன கிடையாது, நான் பாடுறேன் நீ ஆடுறேன், இவ்வளவு எனக்கு வசமா இருக்கு, மோட்சம் கொடுக்க மாட்டீரா அப்படின்னா. கிடையாது மோட்சம், ராமானுஜர் சொன்ன பேருக்குத்தான் மோட்சம்னாராம். ஆஹா அப்படியா ராமானுஜருடைய பிரபாவத்தை பெருமாள் அப்படி காட்டி கொடுத்தாரு இன்னைக்கு. ராமானுஜர் சொன்ன பேருக்கு மோட்சம்னாராம். ராமானுஜர் சிஷ்யனா இருந்தா மோட்சம் உண்டு உமக்கும்னு அப்ப பெருமாள் இவருக்கு காட்டி கொடுத்தார். அத பெரியவா ரொம்ப விசேஷமா சொல்லுவார். பெருமாள்
இனிமேல் யாருக்கு மோட்சம் கொடுக்கறதா இருந்தாலும் ராமானுஜன் திருவடி சம்பந்தம் இருந்தாதான் மோட்சம் கொடுப்பார் என்று காட்டினாரே அன்னைக்கு என்பதாக சொல்லுவா. அப்படி எதுக்காகன்னா பெருமாளும் பாஷிகார் ஆசைப்படுறார். அதுல ஒவ்வொரு அர்ச்சாமூர்த்திகளும் ஆசைப்படுறா. திருநாராயணபுரத்து பெருமாள் ஆசைப்பட்டார், அப்புறம் திருமலையம் பெருமான் ஆசைப்பட்டார், திருக்குறுங்குடியம் பெருமான் ஆசைப்பட்டார்னு. இதே போல திருவரங்கன் பாஷிகார் ஆசைப்பட்டது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பொன்னரங்கவெண்ணில் மயலே பெருசும் ராமானுஜன் விட்டு திருவரங்க பெருமாள் அரையறை விட்டு அந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்திலேருந்து அழைச்சின்னு வர வைச்சதே திருவரங்கம் தான். இந்த பாஷிகாரரை வரணும், அவர் நம்ம கிட்ட வரணும், நம்மளை ஆசிரியிச்சு இங்க இருந்து ராமானுஜ சித்தாந்தத்தை பிரயோஜனம் பண்ணணும்னு அப்படியே திருவரங்க பெருமாள் அறையிற விட்டு அழைச்சுன்னு வர சொன்னவரே அவர் தான். வந்து அழைச்சுன்னு வந்தவரை சுவாமி இந்த உபய விபூதியும் உமக்கே தான், லீலா விபூதி என்ன நித்திய விபூதி என்ன எல்லாத்தையும் பெருமாள் பாஷிகாரருக்கே வாரி கொடுத்துட்டார். அப்படி பாஷிகாரர்னா பெருமாள் தன்னுடையதுன்னு ஒண்ணும் வேண்டாம், எல்லாமே பாஷிகாரருக்குத்தான் ராமானுஜனுக்குத்தான் வாரி கொடுக்கிறார். அப்படி இருக்கு பெருமாள் பாஷ்யக்காரரை ஆசைப்பட்டது. தேவபெருமாளுடைய திவ்ய சரித்திரம் கருவா வேணா. பாஷ்யக்காரர் திருவரங்கத்துக்கு புறப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் எல்லாமே தேவபெருமாள் தான் பாஷ்யக்காரருக்கு. அதுல தேவபெருமாள் பாஷ்யக்காரருக்கு தெளிவிச்ச 6 வார்த்தைன்னு உண்டு பாருங்க. அந்த தெளிவிச்ச 6 வார்த்தை அதுதான் பாஷ்யக்காரர் பின்னால் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமாக உருவாக்கி கொடுத்தது மொத்தம் அதுதான். அதனால அந்த விஷயத்தை தான் அடுத்த வாரம் சொல்றேன். மணி இப்போ ஏமா முடிகிற டைம் ஆயிடுது. உபன்யாசம் ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு மேல ஆறுது போறோம். இதுக்கு மேல அந்த விஷயத்தை இப்ப எடுத்துக்கல. அது அடுத்த வாரம் திரும்பியும் பாஷ்யக்காரருக்கு தேவப்பெருமாள் எப்படி 6 வார்த்தை என்ன விஷயமாக எல்லாத்தையும் வேதாந்தசாரம் வைஷ்ணவ சித்தாந்தத்தை உள்ளடக்கி 6 வார்த்தை சாதிச்சார் என்பதை அடுத்த வாரம் சொல்றோம். இப்போ இந்த வாரம் சொன்ன விஷயம் என்னன்னா, ராமானுஜன் என்கிறதான திருநாமத்தினுடைய ஏற்றம் அத நம்ம பூர்வாச்சாரியர்கள் மற்ற திருநாமத்தை விட இந்த திருநாமத்துக்கு இருக்கும் ஏற்றத்தை எப்படி அனுபவிச்சிருக்கா, அதை திருவரங்கத்து முதனார் 150 சாதிக்கும் போது ராமானுஜன் என்று சொல்லுவினே, இதை சொல்லுங்கோ, இதை சொன்னாலே உங்களுக்கு சுரக்கும் திருவும் உணரும் சுரப்பு வாயமுதமும் பறக்கும் இருவினை பற்றறவோடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றன் உமக்கு யாம் அறம் சேர் முருகலியை துறக்கும் பெருமை இராமானுஜன் என்று சொல்லுவினே சுரக்கும் திருவு உணர்வும் ஐஸ்வர்யமா கொட்டுமே ராமானுஜன் சொல்லுங்கன்னு. ஐஸ்வர்யம்னு சொன்னா இப்ப லௌகிக ரீதியா நினைச்சுக்கிற ஐஸ்வர்யமாவும் இருக்கட்டும், இல்ல வைஷ்ணவாள் பெரிய தனமா நினைக்கக்கூடியதான விஷ்ணு பக்தியா தான் இருக்கட்டும், கைங்கரியமா தான் இருக்கட்டும், சுரக்கும் திருவும் உணர்வும் வசந்த ஞானம் வேணுமா. ராமானுஜன் திருநாமத்தை சொல்லுங்கோ, சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். அது சொல்லச்சேவே நாக்கெல்லாம் தித்திக்குமே. எங்க பிரபுவான எங்க தலைவரான ஆச்சாரியரான ராமானுஜருடையதான திருநாமத்தை சொன்னா சுரக்கும் திருவும் அப்படியே சுரக்கும், ஐஸ்வர்யம் சுரந்துட்டே இருக்கும், ஞானம் சுரந்துட்டே இருக்கும். எப்படி திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றறவோடும். நம்ம பூர்வ கண்மா கர்மாக்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுமே. பின்னால வாசனை கூட இருக்காது, கர்மாவனுடைய வாசனை கூட இருக்காது. பற்றறவோடும் படிகளுள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யாம் அறம் சீர் முருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுவினே. கலியுகத்துல இருக்கோமே, கலி கஷ்டப்படுத்துமே, இங்க பக்தி குறையுமே, பாகவதால் குறைவாளே, வைதிக சம்பத்து குறையுமே, எத்தனையோ அனர்த்தங்களுக்கு இங்க நாம ஆட்பட வேண்டி இருக்குமே. எங்க சுத்தி எங்க பார்த்தாலும் எல்லாம் கலியனுடைய ஆட்சியா இருக்கு. என்ன பண்ணலாம்னா ஒன்னும் கவலைப்படாதுங்க. சாஸ்திரம் சொல்லிருக்கு, கலவு கிருத்தயுகந்தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகே எஸ்ய சேதசி கோவிந்தோ ஹதேயஸ்ய நாச்சுதான்னு. கலியில இருந்தான்னு கலியிலேயே நமக்கு கிருதயுகம் கூட கிடைக்கதான் கிடைக்கும். அது கிருதயுகத்துல இருந்தா கூட சில பேருக்கு கலிகாலமா தான் இருக்கும். யாருக்கு பெருமாள் அனுகிரகம் இல்லையோ அவளுக்கு அப்படித்தான் இருக்கும். பெருமாள் அனுகிரகம் இருக்கிறவாளுக்கு ஒன்னும் குறையாது. ஆனா பெருமாள் அனுகிரகம் பாஷிகா திருநாமத்தை சொன்னா கிடைச்சிட போறது. படியுள்ளீர் உரைக்கின்றான் உமக்கியாம் அறம் சீர் முருகரியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுவினே. ராமானுஜன் என்று சொல்லுவினே சொல்லுங்கோ, உங்களுக்கு கலியனுடைய தோஷமே இருக்காது.
அதனால இங்கேயே கிருத்தயுகம் போலே பகவத் பக்தியோட வைஷ்ணவ சமிருத்தியோட ஆச்சாரிய அனுகிரகத்தோட வைஷ்ணவ லட்சணத்தோட வைஷ்ணவ ரசத்தை அனுபவிச்சுண்டு வசதியா இருக்கலாம். ஐஸ்வர்யம் ஒன்னும் குறவில்லை, ஞானத்துக்கு ஒன்னும் குறவில்லை, பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு ஒன்னும் குறவில்லை, கலிபுருஷனாலே தொந்தரவு இல்லை. என்ன சொல்லுங்கோ ராமானுஜன் சொல்லுங்கோ போரும் என்பதாக ராமானுஜனுடைய திருநாமத்தினுடைய ஏற்றத்தை அப்படி சொல்லி வச்சிருக்கார் திருவரங்கத்தோதனார். எதுக்காகன்னா இந்த ராமானுஜன் என்கிறதான திருநாமத்தினுடைய வைபவம், இதை நம்ம பூர்வாச்சாரியால் அனுபவிச்சதான இந்த திருநாமத்தினுடைய ஏற்றம், இந்த ராமானுஜரிடத்திலே பெருமாள் தான் ஆசைப்பட்டது. இந்த ராமானுஜருக்கு ராமானுஜன் என்றதான திருநாமம் எதை தான் ஊகிச்சு நம்முடைய திவ்ய ஞானத்தினாலே பெரிய திருமலை நம்பிகள் எப்படி வரதாழ்வான் சத்ருக்னா இளைய பெருமாள் காட்டி கொடுத்த அந்த ராம பக்தி என்ன, ராம கைங்கரியம் என்ன, ராமனுடைய திருவடி நிலைகளிலே கைங்கரியம் என்ன, அதற்கும் கீழாக இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவத நிஷ்டை என்ன, எல்லாத்தையும் உள்ளடக்கிறதான வைஷ்ணவ சாரன்னா பாஷ்யக்காரருடையதான சித்தாந்தமாக பரவ போறது என்பதனாலே ராமானுஜனுடைய திருநாமம் ஏத்தம் மிக்கது என்று எப்படி நம்ம ஆச்சாரியால் காட்டின அனுபவத்தை கொஞ்சம் சொன்னோம். இதோட இந்த வார உபன்யாசத்தை முடிச்சுக்கிறோம். ராமானுஜரை அனுபவிக்கும் ரீதிகள் பலவா இருக்கு. அதுல பெருமாளும் ராமானுஜரும் ராமானுஜருடையதான சிஷ்யர்களும் ராமானுஜருடைய கிரந்தங்களும் ராமானுஜருடையதான திருமேனி வைபவம் ராமானுஜருடையதான அவருடையதான இன்னும் திவ்ய சரித்திரங்கள் சொல்லும் போது அந்த சரித்திரத்துல இருக்கக்கூடிய ஏற்றம் எல்லாத்தை விட முக்கியமா ராமானுஜரும் அவர் ஆழ்வார்களிடத்துல ஈடுபட்டதான பிரகாரம் என்ன, இப்படி பாஷ்யக்காரர்களான பல விஷயங்கள்ல பல தலைப்புகள் இருக்கு. அதுல மேற்கொண்டு ஒவ்வொரு தலைப்பில யதாசக்தி பார்க்கலாம். அதுல முக்கியமா அடுத்த வாரம் என்னன்னா இந்த ராமானுஜரும் பெருமாளும்னு அனுபவிச்ச இந்த ரீதியில முக்கியமாக இப்ப நிறுத்தி கொண்டது சொல்லாம விட்டது ராமானுஜரும் ஸ்ரீ தேவப்பெருமாளும்ன்ற விஷயம். இந்த ராமானுஜரும் தேவப்பெருமாளும்ன்ற விஷயத்துல அந்த தீர்த்த கைங்கரிய விஷயத்தை நாம அனுபவிச்சோம். ஆனா ராமானுஜருக்கு பெருமாள் நம்முடைய தரிசனத்தை காட்டி கொடுத்தார் என்ற 6 வார்த்தையினுடையதான ஒரு விஷயம் இருக்கு. அதை முன்னிட்டு கொண்டு அடுத்த வாரம் உபன்யாசம் தொடங்கலாம்னு பாக்குறேன். அதனால இதோட இந்த வாரம் முடிச்சுக்கிறேன். வந்தேதம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா வந்தானம் வரிவந்தினான் நிஜதிருஷாருந்தானமிந்தானயா தத்தய்யேன தயா சுதாம் புனிசினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிசைல கிருஷ்ணஜலதः காங்ஷாதிகம் வருஷதி. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாணோணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இதோட முடிஞ்சுட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி சரி வச்சுடுறேன். அடுத்த வாரம் சொல்லிக்கலாம். அடுத்த வாரம் பிரிட்ஜில் இருக்க வரலாம். 8 o'clock அகெயின் இதே சேம் டைம் 8 o'clock. எதனா சுவாமிக்கு எதனா சொல்றதா இருந்தாக்கா நீங்க கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். email அனுப்பிச்சாக்கா we can this thing or we open up the bridge next week. Night.